போலார் பேர்ஸ், எல்க், மூஸ், உல்ஃப் எல்லாம் இந்த லாட்ஜை சுற்றி வரும். அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு டூர் போனாங்கன்னா அவங்க டூருக்கு போகிறவங்களுக்கு அந்த சாண்ட்விச்சஸ், ஸ்நாக்ஸ், குக்கீஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்நாக் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஆடோ ஒரு பன்னியோ ஒரு ஏதாவது ஒரு மிருகத்தை நம்ம இப்போ ஸ்லாட்டர் பண்ணி அதை சாப்பிட்றோன்னா அதுலேருந்து ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்றோன்னா அதுலேருந்து நம்மளால் சாப்பிட முடிஞ்சது மேக்ஸிமம் 1 கிலோவாக இருக்கும். அந்த அனிமலுடைய வெயிட் வந்து அப்ராக்சிமேட்லி 100 கிலோஸ் இருக்குன்னா மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம எவ்வளோ நாளுக்குள்ளே எப்படி சாப்பிட முடியும். எல்லாமே எடுத்து ஒரு மாதம் கழிச்சு சாப்பிட்டா அது நம்மளுக்கு கேடு தான். அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் எனக்கு வந்து நான் வந்து செஃப் கிட்ட பேசிட்டு ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ ஃபுட் அண்ட் சயின்ஸ் வந்து இன்டர் கனெக்டட் அப்படின்னு நீங்க பேசும்போதே தெரியும். அமினோ ஆசிட், புரோட்டீன்ஸ் அந்த மாதிரி விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. இயற்கைக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அந்த கனெக்ஷன் எவ்வளோ தாண்டி போகுதோ அப்போ தான் நம்ம கமர்ஷியல் ஆகிறோம். இந்த மாதிரி பெரிய ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 to 1000 அனிமல்ஸ் ஸ்லாட்டர் பண்ணுவாங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். யூஸ்வலாவே நம்ம சாப்பிட்றதுக்கு வெளியே போறோம், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போறோம்னா நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணது வந்து அழகா கார்னிஷ் ஆகி நம்ம டேபிளுக்கு வரும்போது அந்த விஷயம் மட்டும் நமக்கு தெரியும். சாப்பிட்ற டேஸ்டா இருக்கட்டும், இல்ல அந்த ஃபுட் பார்க்க எப்படி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் ஆச்சு, இந்த ஃபுட் வந்து எப்படி எல்லாம் ப்ரிசர்வ் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காரு ஒரு கெஸ்ட், செஃப் விஜுட். இவர் வந்து செஃப் மட்டும் இல்ல, ஃபுட் ப்ரிசர்வ் பண்ற ஃபீல்ட்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன் அதை பத்தி நிறைய விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய். ஹலோ, தேங்க்ஸ் ஃபார் தி இன்ட்ரோடக்ஷன். வணக்கம் நேயர்களே. சோ எப்படி இருக்கீங்க? been good. சீசன் நல்லா இருக்கு. லைக் குட் climate, குட் வெதர், குட் லைஃப், ஃபேமிலி இஸ் குட். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன் உங்களோட இன்ட்ரடக்ஷன்லேயே. ஸோ ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன, அப்புறம் நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, அதெல்லாம் சொல்லிடுங்க. இந்த ஃபீல்டில் நான் வந்தது வந்து முதல்ல பெங்களூரில் சின்னதாக ரெட் ஃபோர்க்னு ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து நம்ம ஊரில் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் மைனாரிட்டி பாப்புலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்சிஸ் இருக்காங்க. பார்சிஸ் அவங்க வந்து பெர்ஷியாவிலேருந்து இஸ்லாம் கன்வெர்ட் ஆகிற காலத்தில் இங்கே வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இங்கே வந்து செட்டில் ஆனவங்க தான் பார்சிஸ், பர்ஷியன்ஸ். அவங்களுடைய ரிலீஜன் வந்து ஜோராஸ்ட்ரியனிசம். அவங்களுக்குன்னு சமைக்கிற வழிமுறைகள் நிறையா இருக்குது. அண்ட் தே ஈட் எவ்ரி அனிமல் ஃப்ரம் எவ்ரிவேர். அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் பெங்களூரில் வேலை பார்க்கும்போது அந்த ஷெஃப், அவங்க ஓனருடைய அம்மா வந்து ஆஸ்திரேலியாவில் போய் வேலை பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்க ஒரு முழு ஆடு வாங்கி, ஒரு முழு ஷோல்டருடைய போர்க் வாங்கி, அதை வந்து ஃபுல்லாக அவங்க பராமரித்து அதை எப்படி ஒரு ப்ரிசர்வ் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுங்கும் போது அதுலேயே எனக்கு பர்சனலாக ஒரு ஆர்வம் வந்து அப்படியே முழுசாக எனக்கும் அந்த ஃபுல் அனிமல் புச்சர் பண்ணி ஒரு இயற்கையிலேருந்து ஒரு மிருகமோ ஒரு செடியோ ஏதாவது வந்தால் அது முழுசாக எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும் நம்மளுடைய வெல்பீயிங்கோ உணவுக்கோங்கிறது ஒரு ஆர்வமாக ஆகி அது ஒரு ஜேர்னியாக தான் இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் செஃப் ரிலேட்டடாகவும் ஃபுட் ப்ரிசர்வேஷன் ரிலேட்டடாகவும் கோர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கீங்களா இல்லை? கரெக்ட் மேம். இப்போ வந்து சென்னையில் நான் ஃபஸ்ட்டு சென்னையில் ஸ்கூல் முடிச்சுட்டு மணிப்பால் யூனிவர்சிட்டியில் போய் நான் கலினரி ஆர்ட்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தேன். அது முடித்ததுக்கப்புறம் கேனடாவில் கேல்கரின்னு ஒரு ஊரில் ஒரு சின்ன பாலிடெக்னிக் ஸ்கூல், சதர்ன் ஆல்பர்ட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் புச்சரி அண்ட் ஷார்க்கூட்ரி மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேன். புச்சரிங்கிறது வந்து கறி வெட்டுறது, ஷார்க்கூட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் உப்பு கண்டம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி மற்ற உலகத்தில் இந்த சாசேஜ், சலாமி, ஹாம் இந்த மாதிரி ப்ரிசர்வ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு தேவையான வழிமுறைகள் என்னங்கிறது அந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்தாங்க. அது படிச்சுக்கிட்டேன். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட தாட் டுவர்ட்ஸ் திஸ் எப்படி இருந்தது? புட்சரிஸ் அந்த சைடாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபீல்டில் வந்து உங்களோட தாட் எப்படி இருந்தது? இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட தாட் எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அப்போ அந்த காலத்தில் வந்து எனக்கு 18 வயசு தான் இருந்துச்சு. லைக் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கும்போது அப்போ வந்து டிவி பார்த்தோம், இந்த மாதிரி 2-3 ஷெஃப்ல எப்படி இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி கார் இருக்கா, இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்லேருந்து நான் தினமும் வெளியில் வருவேன்னா இதனால் நம்மளுக்கு சொசைட்டிலேருந்து நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் வரும், அந்த மாதிரி ஒரு சின்ன நைவ் ப்ரைடால தான் அந்த ப்ரொஃபஷனே நான் செலக்ட் பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இதிலிருந்து அந்த கிச்சன் என்வாயன்மெண்ட்ல எப்படியெல்லாம் மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க, அதில் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஒரு
வெளியில நான் எப்படி தொழில் செய்யறேங்கிறது காமிக்கிறத விட இந்த தொழில்ல எனக்கு எவ்வளவு தெரியுங்கிறதுக்கு பயிற்சி நான் எவ்வளவு எடுக்கணுங்கிறதுல வந்து ஒரு கொஞ்சம் ஹம்பிள் ஆயிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஆரகன்ஸ் இருக்கணும். தெரியல நம்மளை பத்தி எவ்வளவு நம்ம பேசிக்கிறது. ஆனா ஒரு எனக்கு வந்து வெளியில மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ என் கிராஃப்ட்டுக்கும் ஒரு வாரத்துல எவ்வளோ நேரம் நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அதனால என் கூட ஒர்க் என்வாயன்மெண்ட்ல எவ்வளோ பேர் இம்பேக்ட் ஆகுறாங்க, அதுதான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ். கூட ஒரு தினமும் ஒரு 5 பேர் கூட இன்ட்ராக்ட் பண்றோம்னா அவங்களுடைய வெல்பீயிங்கை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம செய்யற ப்ராடக்ட் கடைசியில் அவங்க கையால தானே போகுது. ஸோ அது பார்த்துக்கிட்டா the rest is just obvious. அப்போ நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது இந்த ஃபீல்ட்ல நீங்க இன்னும் ஷைன் ஆகுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா இல்ல எப்படி? ஷைன் ஆகுறது கஷ்டங்கிறது இல்லை, ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டம். ஏன்னா ஒரு ஹோட்டல்ல பாக்குறீங்கன்னா மேல ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க. அதுல மேல வந்து ஒரு 5 to 10 பீப்புளுக்கு தான் தொழில் என்னன்னு தெரியும். அவங்க தான் ஆக்சுவலி எஜுகேட்டட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிற மேனேஜர்ஸ். மிச்சவங்களாம் ஆப்ரேஷனல் டாஸ்க்ஸ் தான் பண்றாங்க. அவங்களுக்கு கபாப் செய்யறதோ ஒரு குழம்பு செய்யறதோ இருந்தாலும் அவங்க செய்யற தொழிலை வச்சு முன்னேறுங்கிறது அவங்களுடைய டிசிஷன்ஸ் கிடையாது. அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கே நம்ம சொசைட்டில எப்படி இந்த மாதிரி கார்பரேட் ஹையரார்கியில டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கில் டைல்யூட் ஆகுதோ அதே மாதிரி டைல்யூட் ஆயிடுது. ஸோ நம்ம ஊர்ல இருந்து அவ்வளோ முன்னேறதுக்கு ஒரு இந்த தொழிலில் முன்னேறணும், இந்த தொழில் எனக்கு தெரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 5 to 10 years யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஜாப். ஸோ நீங்கள் வந்து ஆர்டிக் சர்க்கிளில் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்களே, ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒன் டே ரொட்டீன் எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் வேலை பார்க்குற ஒரு ஆர்க்டிக் சர்க்கிள் சுற்றி ஒரு சின்னதாக ஒரு லாட்ஜில் தான் வேலை செய்கிறேன். இப்போ கடைசியாக வேலை பார்த்த லாட்ஜ் பேர் நனுக் போலர் பேர் லாட்ஜ். அங்கே வந்து ஒரு சின்ன ஃபென்ஸ்ட் என்வாயன்மெண்ட் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 2.5-3 ஏக்கர் இருக்கும். அதில் வந்து நாங்கள் ஸ்டாஃப் 11 பேர் வேலை செய்கிறோம். அப்புறம் கெஸ்ட் வந்து 5 நாளைக்கு ஒரு வாட்டி 18 பேர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கெஸ்ட்டுக்கும் ஸ்டாஃபுக்கும் சமைக்கிறது வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. காலையில் 5:45-6 ஆரம்பிச்சேன்னா 7 மணிக்கு ஸ்டாஃப் பிரேக்ஃபாஸ்ட், 8 மணிக்கு கெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், 11:45-12க்கு வந்து ஸ்டாஃப் லஞ்ச், 12:30க்கு கெஸ்ட் லஞ்ச், 6 மணிக்கு ஸ்டாஃப் டின்னர், 7 மணிக்கு கெஸ்ட் டின்னர். அப்புறம் என்னைக்காவது கெஸ்ட் வந்து வெளியில் அங்கே போலார் பேர்ஸ், எல்க், மூஸ், உல்ஃப் எல்லாம் இந்த லாட்ஜை சுற்றி வரும். அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு டூர் போனாங்கன்னா அவங்க டூருக்கு போகிறவங்களுக்கு அந்த சாண்ட்விச்சஸ், ஸ்நாக்ஸ், குக்கீஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்நாக் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ 5:45 to 9 மதியானம் ஒரு 2 to 4 போல ஒரு பிரேக் கிடைக்கும். பட் பிரேக் இல்லாமல் ஒரு 80 days pretty much ஒரு சீசன். ஸோ நீங்கள் வந்து ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணுற ஃபீல்டில் இருக்கீங்க. எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணணும்? 2 காரணம் இருக்கு. ஒன்று வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சது, இப்போ சொசைட்டியில் இவ்வளோ அக்ரிகல்ச்சர் நடக்கிறனால ஃப்ளேவருங்கிறது ஒரு ரீசன். நம்மளுக்கு டிவர்சிட்டி, தினமும் ஒரே இதையும் சாப்பிடணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து தேவை. அது ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா அது நம்மளுக்கு ஒரு ப்ரைமல் நீட். ஒரு ஆடோ ஒரு பன்னியோ ஏதாவது ஒரு மிருகத்தை நம்ம இப்போ ஸ்லாட்டர் பண்ணி அதை சாப்பிட்றோன்னா அதுலேருந்து ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்றோன்னா அதுலேருந்து நம்மளால சாப்பிட முடிஞ்சது மேக்ஸிமம் 1 கிலோவாக இருக்கும். அந்த ஆனிமலோடைய வெயிட் வந்து அப்ராக்சிமேட்லி 100 கிலோஸ் இருக்குன்னா மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம எவ்வளோ நாளுக்குள்ளே எப்படி சாப்பிட முடியும், அதை எப்படி நம்ம ஒரு நீண்ட காலத்துக்கு அதை பராமரித்து நம்மளுக்கு நியூட்ரிஷியஸாக வேல்யூ தர மாதிரி நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியுங்கிறது தான் அந்த ப்ராசஸ். அது நம்ம ஊர்ல உப்பு கண்டம் போடுறோம், வத்தல் செய்யறோம், மோர் மிளகா செய்யறோம். இந்த மாதிரி 2-3 பிரின்சிபிள்ஸ் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஜப்பான், சைனால பாத்தீங்கன்னா அந்த சாய் சாஸ், மீசோ பண்ற மாதிரி பண்றாங்க. பிரான்ஸ், யூரோப்லாம் பண்ணா அதே தான் ப்ரோட்டீன்ஸை வந்து அவங்க சலாமி, ஹேம் பண்றாங்க. இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணோம்னா ஒரு 50 ஏக்கர் ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அவங்களை சுத்தி என்னென்ன இருக்கோ அதை வச்சே யூ வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் யுவர் வைட்டல் நெசசிட்டிஸ் அந்த சாப்பாட்லேயே. அது தானா எனக்கு ஒரு ஆர்வம் வந்தனால I've just been researching and growing with that field. ஓகே, பட் இருந்தாலும் ஜென்ரலா ஒரு விஷயம் இருக்கும்ல, ஃப்ரெஷ்ஷா ஒரு மீட் சாப்பிட்றதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கும்
ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்ல நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வராது, ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டாதான் இன்னுமே நல்லது நம்ம ஹெல்த்துக்கு அப்படின்ற ஒரு சேயிங் இருக்குல்ல, ஜெனரலா இருக்கு. அது ஒரு that is true. ஃப்ரெஷரா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் குறையுது. லைக் ஒரு மிருகம் இருக்குன்னா when an animal is alive, அது உள்ள இருக்கிற புரோட்டீன், மீட், அதுல ரத்தம் ஓடுற வரைக்கும், அது இருதயம் பீட் பண்ற வரைக்கும் உள்ள இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிஷியரி கண்டென்ட். புரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட்ஸ் இருக்கு, இதெல்லாம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த நீங்க என்னைக்கு அந்த ஆனிமலை ஸ்லாட்டர் பண்றீங்களோ அதுல ரத்தம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நடக்கிற ப்ராசஸ் பேர் ரிகர் மார்டிஸ். அதுதான் அந்த உடனே இறுக்கம் அப்படியே சுருங்கிடும் ஒரு ஆனிமல். அதுக்கப்புறம் பொறுமையா டெண்டர் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ், ஃபங்கஸ், மோல்ட், பாக்டீரியா எல்லாம் வந்து அந்த இதை வந்து கெட்டு போக வைக்கும். அந்த கெட்டு போற டைம்ல நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அது நம்மளுக்கு நல்லது கிடையாது. இதே இது நம்ம ஊர்ல பாரம்பரியமா பாக்குறோம்னா நம்ம கருவாடு செய்யறோம். கருவாடு செய்யறது எப்படி, அதே அந்த ஃப்ரெஷ்ஷா இல்லைல்ல, அது ஒரு இத்தனை நாள் காய வைக்கிறோம். அது வத்தலும் அதே மாதிரி தான். எல்லாத்துக்கும் ஒரு இப்போ பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்னா சால்ட் கண்டென்ட், வாட்டர் ஆக்டிவிட்டி, அப்புறம் அசிடிட்டி, pH லெவல்னு சொல்லுவாங்க. ஒரு ஊறுகாய் சிம்பிளா ஒரு நம்ம வத்தல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மிளகா எடுத்து வாட்டர் போடுறோம், அதில் உப்பு போடுறோம், தயிர் வைக்கிறோம், ஒரு மண் சட்டியில் போடுறோம். நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இப்படி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த உப்பு வந்து அந்த மிளகால இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் உறிஞ்சிடுது. அந்த தயிர் வந்து அந்த pH லெவலை மாற்றி அந்த மிளகா வந்து அசிடிக் ஆயிடுது. நம்ம அந்த களிமண் பாத்திரத்தில் போடுறனால அந்த பாத்திரம் வந்து போரஸா இருக்கா, உள்ள இருக்க தண்ணி எல்லாம் வெளியில உறிஞ்சி அது எவாபரேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வைக்கிறோம். வெயிலில் காய வைக்கிறனால அது காஞ்சி போயிடுது. இதுக்கு மேலே அது கெட்டு போகிற தன்மை போயிடுது. இதே மாதிரி நம்ம மீட்டுக்கும் இது பண்ணோம்னா, மீட்டுங்கிறது பேசிக்கா என்னன்னா பஞ்ச் அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து தான் அதை நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ணி அதை நம்ம உறிஞ்சிக்கிட்டா அது நம்மளுக்கு புரோட்டீன் சக்தியா வருது. அந்த அமினோ ஆசிட்ஸே சில பாக்டீரியாவால குளூட்டாமிக் ஆசிடா மாற்ற முடியுது. அந்த குளூட்டமேட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அப்சார்பபிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதையே நம்ம இது ஒரு நம்மளால இது பண்ணி நம்ம வயிற்றுல இருக்க மைக்ரோப்ஸ் டைஜஸ்ட் பண்றதை விட எக்ஸ்டர்னலா அதை சரியான வகையில் அதை டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டா அதுல இருந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பெனிஃபிட் தான் வருது. அது எப்படி செய்யணுங்கிறது தான் அந்த பிரின்சிபல்ஸ். அது எல்லாமே எடுத்து ஒரு மாசம் வலிச்சு சாப்பிட்டா அது நம்மளுக்கு கேடுதான். அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் எனக்கு வந்து நான் வந்து செஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ ஃபுட் அண்ட் சயின்ஸ் வந்து இன்டர்கனெக்டட் அப்படின்னு நீங்க பேசும்போதே தெரியும். அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன்ஸ் அந்த மாதிரி விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஸோ ஃபுட் ப்ரிசர்வ் பண்ற ப்ராசஸை நம்ம கரெக்டா பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்படின்றதுதான் தெரியுது. அது ப்ரிசர்வ் பண்ற process தான் மேட்டர்ஸ். எஸ், கட்டுறது கை அளவு, கட்டுறது கடல் மண் அளவுங்கிற மாதிரி தான் இது. ஒரு they're playing with infinity. இதுக்கு எல்லை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து தயிர், மிளகா, ஊறுகாய், இதுக்கெல்லாம் காரணம் வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, இயற்கையிலே இருக்க ஒரு கண்டென்ட். இது வந்து எல்லாத்தையும் அசிடிக்கா மாற்றும். இதே இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில், சைனாலெல்லாம் இந்த மீசோ சாய் சாஸ் பண்ணுறது வந்து ஆஸ்பர்ஜிலஸ் ஒரைசே அப்படிங்கிற ஒரு மைக்ரோப். இதே இது ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா இதில் வந்து அந்த சாசேஜ், சலாமிலாம் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து ஸ்டெஃபலோகாக்கஸ் அந்த மாதிரி ஒரு ஆரியஸ் கிடையாது, அது ஹார்ம்ஃபுல். ஸ்டெஃபலோகாக்கஸ் அப்புறம் இந்த மாதிரி 2-3 வகையான ஸ்ட்ரெயின்ஸ் பாக்டீரியாலாம் இருக்குது. இதெல்லாம் அந்த பண்டைய காலத்தில் வந்து கேவில் வச்சியோ இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறதை விட அந்த மாதிரி பாக்டீரியாவெல்லாம் ஐசோலேட் பண்ணி கம்பெனி செல் இட். So anybody can learn how to do this. ஆனால் அதுக்கு இட்ஸ் நாட் இந்த காலத்தில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சயின்ஸ் தேவையில்லாமல் பண்ணணும்ல, அதுக்கெல்லாம் சயின்ஸ் எல்லாம் பண்ணி there are bigger companies that operate and do all of this. நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜரை மட்டும் எப்படி பண்ணணும்னு நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா லைக் that's what I do. அது எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதுல நம்மளுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா there's a better exchange between இயற்கைக்கும் நம்மளுடைய வெல்பீயிங்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க வந்து ஊறுகாய் எப்படி போடுறாங்க, இந்த மாதிரி கருவாடு போடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனா அங்க வந்து உங்களோட ப்ரிசர்வேஷன் மெத்தட் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? நார்மலா
ஒரு ஒரு ஆனிமல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஹோல் மசில் கியூரிங்னு ஒன்று இருக்குது. அது வந்து வெறும் உப்பு போட்டு அதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ட்ரை ஒரு 12 to 14 டிகிரி செல்சியஸ் இருக்க என்வாயன்மெண்ட்டில் அது வெயிட்டை கணக்கு பண்ணி அதில் வாட்டர் ஆக்டிவிட்டி 1.0 விட கம்மியாக வர மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஹோல் மசில் ப்ரிசர்வ் ஆகிடும். அது அப்படி தான் ஹேம், சலாமி இந்த மாதிரி பெரிய பெரிய ஹேம் போர்க் காலர்ஸ் இதெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சலாமி பண்ணுறது வந்து அதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் விஷயம். அந்த மீட்டை வந்து நம்ம கொத்துக்கறி போடுறோம்ல அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் அண்ட் மீட் ரேஷியோ கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து அப்ராக்சிமேட்லி 2% சால்ட், அதுக்கப்புறம் நம்ம ஹர்ப்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி பேக்டோ ஃபார்ம், அப்புறம் கிறிஸ் ஹான்சன் 2-3 கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி பாக்டீரியாவை இட்டலி, ஸ்பெயின், ஜெர்மனிலேருந்துலாம் ஐசோலேட் பண்ணி பேக்கெட்டில் விற்பாங்க. அதை போட்டு நம்ம ஒரு 20 to 30 டிகிரி செல்சியஸில் ஒரு என்வாயன்மெண்ட்டில் வச்சு நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் வந்து அது இந்த டைம்குள்ளே இவ்வளோ அசிடிக் ஆகணும். அது ஒரு பிஹெச் மீட்டரில் அந்த இதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு 4.5 4.8 அந்த pH லெவல் வர வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அது கால்குலேட் பண்ணும்போது இவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த pH ரீச் ஆகலைன்னா மிச்ச ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா எல்லாம் மல்டிப்ளை ஆகிடும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் பேர் டிகிரி ஹவர்ஸ். இதை நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்குள்ள அந்த pH ட்ராப் ஆனதுக்கப்புறம் அந்த சலாமியை எடுத்து நம்ம அதே மாதிரி 12 to 14 டிகிரி செல்சியஸ் என்வாயன்மெண்ட்ல வச்சு அது வந்து இப்போ ஒரு சலாமியோடைய வெயிட் வந்து 100 கிராம் இருக்குன்னா அதில் 30% அந்த இவாபரேஷனால அந்த வாட்டர் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆன உடனே 70 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் ஷெல்ஃப் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் அது கெட்டு போகாது. அண்ட் தென் இட் பிகம்ஸ் கன்சியூமபிள் ஃபார் அஸ் டு ஈட். இதுதான் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மேக்கிங் சலாமிஸ். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஊறுகாய் மேக் பண்ணோம், இல்லை வந்து கருவாடு பண்ணலாம், உப்பு போடு, இவ்வளோ நேரம் ஊற வை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தா எனக்கு பெருசாக ஒரு சயின்டிஃபிக் லேப்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுற இதுக்கு ஒரு தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குமா? நீங்கள் அது உள்ளே போகும்போது ஏதாவது ட்ரெஸ்லாம் அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்கா? அது எப்படி? எனக்குன்னு நான் இது வரைக்கும் பெருசாக கமர்ஷியல் பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே போனீங்கன்னா வேக்யூம் சீல் பண்ணி சாசேஜ், சலாமி அப்படின்னு விற்கிறாங்க. அந்த மாதிரி ஐ டோன்ட் ஒர்க் இன் கமர்ஷியல் high volume production factories. நான் வேலை செய்யறது வந்து I understand that principle. ஆனா இந்த மாதிரி சின்ன அந்த மெத்தட இந்த மெத்தட வேறயா? So கமர்ஷியலி பேக் பண்ணி டின்ஸ்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரா அது இருக்கு. ஆனா நான் வேலை செய்யறது வந்து ஸ்மால் ஸ்கேல் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிருகம் எனக்கு வந்துச்சுன்னா அதுல இருந்து இன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு இது பண்ண முடியும். அது ஒரு 3 வாரம் வரைக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ப்ராக்டிஸ். அது நானாவே சின்னதா இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல்ல இயற்கைக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அந்த கனெக்ஷன் எவ்வளோ தாண்டி போகுதோ அப்பதான் நம்ம கமர்ஷியல் ஆகிறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 to 1000 அனிமல்ஸ் ஸ்லாட்டர் பண்ணுவாங்க. அந்த 1000 அனிமல்ஸில் வந்து ஸ்லாட்டர் பண்ணுறாங்கன்னா அதில் பாதி இது ஃப்ரீசருக்கு போகும், இந்த இடத்துக்கு போகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதில் எக்ஸ்ட்ரா சாய் ப்ரோட்டீன்ஸ் கலப்பாங்க. அது இமல்சிஃபை ஆகணும்னு 2-3 கெமிக்கல்ஸ், ஜாம்தான் கம், அதுலேருந்து நம்மளுக்கு நைட்ரேட், சோடியம்ஸ், இமல்சிஃபயர்ஸ்லாம் அதிகமாக சேர்க்கறனால அதுவே நம்மளுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் மீலாக இருந்தால் அதுலேருந்து நம்மளுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு டாக்டருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது. பட் ஒரு நேச்சுரலிஸ்ட் டெண்டன்சி இருக்கிறனால ஐ திங்க் that is potentially possible. இதை நீங்களாவே நேயர்கள் ரீசர்ச் பண்ணி கற்றுக்கோங்க. கூகுள் இன்னைக்கு இருக்கு. நான் என்னுடைய பர்சனல் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நான் அது வரைக்கும் கணிச்சதில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வந்து இப்போது இந்தியாவில் வந்து பார்க்குறீங்கன்னா அவங்களாவே ஒரு இந்தியா வந்து பிக் மார்க்கெட். நான் வந்து ஒரு 1% பாப்புலேஷன் இங்கே வந்து நான் ஒரு பொருள் விற்கிறனாலே ஐ கேன் பில்ட் அ சஸ்டைனபிள் பிஸ்னஸ். அந்த ஒரு பாப்புலேஷன் ஏன்னா அவ்வளோ 1% பாப்புலேஷன் இந்தியாவிலனா அவ்வளோ பெரிய நம்பர் அது. ஸோ வெளியில் எக்ஸ்டர்னல் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு கம்பெனி வாங்கி இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு உடம்புக்கு கேடாவே இருக்கலாம், அது நல்லதுன்னு அவங்க மார்க்கெட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம மக்களுக்கே பாரம்பரியமாக இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுற டெக்னிக்ஸ் எப்படி
இன்னும் அதனால நம்மளுக்கு ஏன் நல்லது இருக்குது, இதெல்லாம் நம்ம ஏன் கைவிட்டு போகக்கூடாது, ஏன் நம்ம இன்னும் உப்பு கண்டம் போடணும், அந்த தொலைநோக்கில் ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் என்னுடைய ஆர்வம். ஆனால் நான் இருக்கிற இப்போ பருவ ப்ரொஃபஷனல் நிலையில் ஒரு 30 வயசுல இப்போ தான் வேலைலாம் பார்த்து இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு என்னுடைய சிந்தனைகள் நோக்கி சென்றுட்டு கொண்டிருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி பார்க்கும்போது பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல பண்ண இருக்கட்டும், இல்லை உங்களை மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ற விஷயமாவே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்க மாதிரி தானே இருக்கும். ஆமா, நம்மளுக்கு FSSAI இருக்கு. ஆனா அந்த FSSAI இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் அதிகமா நம்ம ஊர்ல செய்ய முடியாதுங்கிறனால நம்ம ஊர்ல குளோபலா எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி சைடில் செய்கிற மாசி கருவாடு இந்த மாதிரி 1-2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு மீட் கல்ச்சர் நம்ம குறிஞ்சி அந்த ரீஜனில் இருக்கவங்கலாம் உப்பு கண்டம் போடுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ்லாம் இன்னும் குளோபல் வகைக்கு ரீச் ஆகலை. ஸோ FSSAI வந்து தே ஹேவன்ட் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் செட் பண்ணுறதுக்கு. வெளிநாட்டில் வந்து இந்த ஹாம் சலாமிலாம் அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக கன்சியூம் பண்ணுறனால த கவர்மெண்ட் இஸ் ஃபோர்ஸ் டு ஃபண்ட் தீஸ் ப்ராசஸஸ். அதனால் பிரின்சிபிள்ஸ் வரும். இந்த மாதிரி சொசைட்டியில் ஒரு 4-5 பேருக்கு கியூரியாசிட்டி வரனால தான் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸே உயரும். நீங்கள் கியூரியாசிட்டி இல்லைன்னா கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு ஃபண்ட் பண்ணணும்? அதனால ப்ராசஸை ஸ்டாண்டர்டை கீர்த்தனமாக வச்சு அதை ஏமாற்றி இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனிஸும் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கும் கவர்மெண்ட்டே வந்து என்னுடைய ஸ்டாண்டர்டை மீட் பண்ணி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வழிமுறையை இது பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பர்சனல் லைஃப் குறிக்கோள். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அனிமல்ஸ் ப்ரிசர்வ் பண்றது, அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய அனிமல்லாம் ஃபுல்லாக அப்படியே வந்து தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த அனிமல் வந்துச்சுன்னா அது எப்படி நீங்க வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்க. இருக்கு மேம். ஆனால் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ஒரே ஒரு ரூம்ல ஒரு 10 பேருக்கும் தொங்குறதெல்லாம் அது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ். நான் வேலை செய்யறது வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் புச்சர் ஷாப்ல வேலை செய்யறேன். ஸ்லாட்டர் ஹவுஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒரு உயிரோட இருக்க அனிமலை எத்திக்கலாக ஹியூமேனாக அதை ஸ்லாட்டர் பண்ணிவிட்டு அதில் ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஆர்கன்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த ரிகர் மார்டிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இருக்கிற விஷயம், அந்த ரிகர் மார்டிஸ் தாண்டுற வரைக்கும் அந்த அனிமலை ஹேங் பண்ணி அப்புறம் புச்சர் கிட்ட கொடுவாங்க. அந்த அடுத்த ஸ்டெப்பில் அந்த அனிமலை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது என்னுடைய புச்சருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து நான் வேலை செய்கிற ஊரில் ஒரு இதுக்கும் அவ்வளோ கன்சம்ஷன் அதிகமாக இருக்கனால டெஃபினட் ப்ராசஸஸாக இருக்குது. இங்கே வந்து அப்படி இல்லாதனால அதுக்கு மானிட்டரிங் சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்தியாவில் கொஞ்சம் கம்மி. அதனால் ஸ்லாட்டருக்கும் புச்சரிக்கும் ஒரு கிராஸ் டயக்ராம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இது வந்து இவங்க தான் பண்ணணும், இது இவங்க தான் பண்ணணும். ஸ்லாட்டர் ஹவுஸில் இப்படி ஒரு அனிமல், ஒரு மிருகம், இப்போது ஒரு பீஃபோ போர்க்கோ அவங்க ஸ்லாட்டர் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 போர்க் ஸ்லாட்டர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அந்த முழு ரூம் பில்டிங் ஃபெசிலிட்டியை முழுசாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பீஃப் ஆரம்பிக்கணும். அது பீஃப் முடிச்சதுக்கப்புறம் அந்த முழு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சிக்கன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த இதில் வந்து அதுதான் ஸ்லாட்டர் பிரின்சிபல். அஃப்கோர்ஸ் அப்போ நீங்கள் வந்து அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பீஸ் பண்ணி தான் பண்ணுவீங்களா, இல்லை அந்த ஃபுல் அனிமலுமே ப்ரிசர்வ் பண்ணுற ப்ராசஸும் இருக்கா? ஃபுல் அனிமலும் ப்ரிசர்வ் பண்ணுற ப்ராசஸும் இருக்குது. ஆனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு 100 பேருக்கு சமைக்கிறோன்னா அந்த 100 பேருக்கு தேவையான கறி எல்லாம் போனதுக்கு பிறகு அப்புறம் அது எப்படிலாம் யார் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ மிச்சம் இருக்க மீட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஃபியூச்சருக்கு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து வீட்லேயே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிறைய மீட் வாங்கிடுறாங்க. இப்போ 1 kg ஃபிஷ் வாங்கிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து எனக்கு 2 பீஸ் ஆஃப் ஃபிஷ் சமைச்சா போதும் அப்படின்னு. இப்போ மீதி இருக்க மீட்டை வந்து அவங்க எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது சிம்பிள் டிப்ஸ் மாதிரி கொடுங்க. வீட்டில் நம்ம ஒரு எவ்வளோ வாங்குறீங்க, அது எத்தனை பேர் சாப்பிட்றாங்க கணக்கு உங்களுக்கே பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறது இஸ் த சிம்பிளஸ்ட் ரூல். ஃப்ரீசர் ஒரு எவ்வளோ தான் நம்ம டாபு பண்ணாலும் இட்ஸ் எஃபிஷியன்ட் டூல். உடனே நம்ம பாக்டீரியாங்கிறது என்னைக்கு நம்மளுக்கு கெடுதலாக ஆகுதோ நம்ம ஒரு 4 to 64 டிகிரி செல்சியஸில் வந்து அதிகபட்சமாக ஒரு ஃபுட் ஐட்டமை வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம்னா அதில் தான் கெடுதலான பாக்டீரியா வருது. நம்மளுடைய ஒப்ஜெக்டிவ் என்னன்னா இயற்கையிலேருந்து ஒன்று வருது, அதுக்கு
இனிமேல் உயிர் இல்லை அப்படின்னா உடனே அதை சாப்பிட்டு அதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு போகணும். அப்படி இல்லைன்னா 4% செல்சியஸ்ல இருந்து 66% செல்சியஸ் வரைக்குள்ள இருக்கிற டைமை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு உடனே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றோமா, அப்படி இல்லையா உடனே எடுத்து ஃப்ரீசரில் வைக்கிறோமா, அது என்னைக்கு தேவை எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் மறுபடியும் அது அந்த ஐஸ் எல்லாம் போய் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அது 4 to 5 டிகிரி செல்சியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் உடனே சாப்பிடணும். மறுபடியும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சோன்னா அது பொட்டென்ஷியலாக அதில் இருக்க பாக்டீரியாலாம் இன்னும் கேடலாக்கு தன்மை ஜாஸ்தி ஆகுது. அது அப்படியே பண்ணால் மோஸ்ட்டாக ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே ட்ரெடிஷ்னலாக நம்ம மஞ்சள் போடுறது, ஜிஞ்சர் கார்லிக் போடுறது, உப்பு போடுறது அப்படியே போட்டால் அதுவே இஸ் அ பொட்டென்ஷியல் வே ஆஃப் ப்ரிசர்விங் திங்ஸ் டு ஸ்டே இன் த ஃப்ரிட்ஜ் ஃபார் த நெக்ஸ்ட் 4 to 5 days. ஸோ வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் எடுத்து அதை டீஃப்ரோஸ் பண்ணாமல் ஃப்ரோசன்லேயே வச்சு நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் கொஞ்சமாக எடுத்துக்கணும். கரெக்ட். அதை விட நம்ம ஒரு ப்ராடக்டை ராவா எடுத்து ஃப்ரீசர்ல வைக்கிறத விட அது குக்டா வைக்கிறது பெட்டர். அது மீன் நம்ம சாப்பிட்ற வழிமுறையில வந்து பண்றது கஷ்டம். இதே நம்ம 1 கிலோ மட்டனோ 1 கிலோ பீஃபோ ஏதாவது வாங்கினோம்னா அதை நீங்க பீஃபா அப்படியே ரா வைக்கிறத விட அந்த பீஃபை வந்து நீங்க ஒரு குழம்போ ஒரு தொக்கோ பண்ணி அதை ஒரு 100 கிராமா தனித்தனியா டப்பாவா போட்டு ஃப்ரீசர்ல வைக்கிறத விட அதுல ஒன்னா எடுத்து தேவைக்கிறமோ நீங்க தயிர் சாதம் வைக்க போறீங்க, கூட ஒரு டப்பாவை திறக்க போறீங்க, சூடாக்க போறீங்க, மீல்ஸ் ரெடி ஆயிடும். ஓகே. சோ குக்டாவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். குக்டா ஸ்டோர் பண்றது ராவா ஸ்டோர் பண்றதை விட நம்ம ஹெல்த்துக்கும் பெட்டர். ஏன்னா அதுல வந்து நீங்க ஒரு வாட்டி பாஸ்டரைஸ் பண்ணிட்டீங்க. பாஸ்டரைஸ்னா அதை வந்து நீங்க சமைக்கிறனால அது 100% செல்சியஸ் விட ஒரு வாட்டி ஏற்கனவே இது பண்ணிட்டீங்க. ஸோ பொட்டென்ஷியல் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா கெட்டு எல்லாம் செத்து போயிடுது. அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீசர்ல வச்சு சூடு பண்றதுனால யூ ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் இட் அப் டு யுவர் கம்ஃபர்டபிள் ஹீட்டிங் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாகவும் ஆயிடுது. ஓகே, புதுசா இருக்குது. எஃபிஷியன்சி. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து ஆர்க்டிக் சர்க்கிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்தியாவுக்கு வர ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதை பத்தி ஏதாச்சும்? இப்போதைக்கு நான் இருக்க லைஃப் ஸ்டேஜில் வந்து இன்னும் ஸ்கில் அப்சார்ப்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸில் இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே வரணும், அங்கே போகணும், எங்கே போகணும்னு ஒரு சிந்தனையும் இல்லை. எதுவுமே பண்ணக்கூடாது, இருக்கிற வாழ்க்கையை ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தனைக்கிற இதில் தான் ஸ்டேஜில் தான் இருக்கேன். தமிழ்நாட்டிலையோ சென்னையிலையோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு நேச்சுரல் காலிங் ஒன்று வருது எனக்கும். நான் எங்கள் பூர்வீக ஊர் வந்து நீல்கிரிஸ் பக்கத்தில் தென்காசி மாவட்டத்தில் இருக்க அந்த மலையாடி வாரத்தில் தான் எங்களுடைய பூர்வீக ஊர். அந்த ஊர் பக்கம்லாம் போய் அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது அங்கே இப்போ நவம்பர் மாதம் போகிறதுக்கும் ஜூலை மாதம் போகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஜூலை மாதம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஊரெல்லாம் காஞ்சி இருக்கும், வெறும் மண்ணாக கிராக்காக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மூஞ்சை பார்க்கும்போது ஒரு இமோஷன் வரும். அதே இது நீங்கள் நவம்பர் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாம் செழிப்பாக பச்சையாக இருக்கும்போது எல்லார் மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபீலிங் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய தொழிலுடைய ஸ்கில்லுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதை பற்றி என்ன பண்ணணுங்கிறது தெரியல. அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற காலகட்டத்தில் நான் இப்போ இருக்கேன். பண்ணுவேன்னு நினைக்கிறேன், ஆனால் தெரியல. சூப்பர். என்ன பண்ணணும் தெரியல, இதுதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபியூச்சர்ல வந்து பேசுவீங்க. நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் புதிய சிந்தனை நேயர்களுக்காக இவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணதுக்காக நன்றி நேயர்களே.